வணக்கம். உங்க பேர் என்ன? குருசாமி. குருசாமி. இவர் ராஜஸ்தான்ல இருக்காரு. இவர் சொந்தக்காரர் தமிழ்நாடு தான். அவர் சொந்த ஊர் தமிழ்நாடு தான். எந்த ஊர்? தமிழ்நாடு சிவகாசி. சிவகாசியில் இருந்தாலும் இவர் வந்து ஒரு 10-20 வருஷமா அங்கே ராஜஸ்தானில் இருக்கிறனால இது எப்படியோ ராஜஸ்தான் மக்களுக்கு கொண்டு போக நினைக்கிறாரு. சொந்த ஊர் தமிழ்நாடு. இங்கே வந்து யார் நண்பரில் பார்க்க வந்திருக்காரு. அப்போ வந்து வாட்ஸ்அப்பில் கவனிச்சுட்டு வந்துட்டார். இப்போ அவர் பாடம் முடிஞ்சுது. இவங்க வந்து சொந்த ஊர் நாமக்கல். இவங்க தொழில் ரீதியாக சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அவர் கணவர். உங்கள் பேர்? சிவகுமாரா? ஜெயவேல். இவரும் வந்து சொந்த ஊர் நாமக்கல் தான். தொழில் ரீதியாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்காங்க. இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நீர் மருத்துவத்தை முதல் அவங்க பார்க்குறாங்க. அதனால் இவங்க கட்டாயம் கிடையாது. இவங்க என்ன உணர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க திருப்பி சொல்ல போகிறாங்க. இது எப்படி டயட் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது அவங்க சொல்ல போகிறாங்க. இப்போ காலையிலேருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிருந்து என்ன பண்ணுவீங்க? 10 மணி வரைக்கும் காலையில் எந்திரிக்கிறீங்க. நீர் என்ன பண்ணுவீங்க? மருந்து மாதிரி குடிக்கிறீங்க. எத்தனை மணி குடிப்பீங்க நீரை? ஒரு 10 மணி வரைக்கும் மருந்து மாதிரி குடிப்பீங்க. இந்த 10 மணிக்கு சிறுநீர் என்ன ஆகும்? என்ன மாதிரி நேரத்தில் போகும்? மஞ்சளாக வாடையோடு போகும். சரியா? அப்போ நாக்கிலும் மஞ்சளாக இருக்கும். அப்போ உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? அந்த 10 மணிக்கு என்ன சாப்பிட சொல்லியிருக்கோம் உங்களை? கொஞ்சோன்னு திராட்சை, கொஞ்சம் நட்ஸு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொறிகிரி போட்டு ஒரு 100 கிராம் சாப்பிட சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு அந்த நல்ல மென்று சாப்பிட்றீங்க. மென்று சாப்பிட்ற தொண்டை சுத்தமாகிடுது. சுத்தமாகுதான். அதுக்கப்புறம் 10 மணிலேருந்து நீரை மருந்து அருந்திட்டே போகிறீங்க. எத்தனை மணி வரைக்கும் போகிறீங்க? 2 மணி வரைக்கும் போகிறீங்க. அந்த 2 மணிக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒரு கீரை சோறு அல்லது காய் சோறு. கீரை சோறும் வச்சுக்கலாம், காய் சோறும் வச்சுக்கலாம். விருப்பப்பட்ட காய்கறிகள், விருப்பப்பட்ட உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாப்பிடுங்க. அப்பளம் வச்சுக்கலாம், ஊறுகாய் வச்சு நல்லா சாப்பிட்லாம். தக்காளி ரசம் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ரசம் வேணும்னா கூட தக்காளி ரசத்தை நல்லா போட்டு சாப்பிட்லாம். மேலே புரிஞ்சு விடுறப்ப கொஞ்சம் எலுமிச்சை மருந்து புரிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நன்கு சுவையாகவும் இருக்கும். நாக்கு நல்லா சுத்தமாகும். அப்போ 2 மணிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? சாயங்காலம் வரைக்கும் அந்த இடையில என்ன பண்ணுறீங்க? நீரை தான் மருந்தா இருந்தோம். நீர் எப்பயுமே வந்து சிறிதளவு பாருங்க. எப்பயுமே இந்த வயிற்றுல இந்த 30 ml 40 ml 50 ml இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீங்கள் செய்கிற முதல் வேலை. அதுதான் உங்களை எல்லாத்தையும் மாற்றும். மனதை மாற்றும், உயிரை மாற்றும், ஆரோக்கியத்தை மாற்றும், விண்வெளியோட தொடர்பு வைத்துக் கொள்ளும். எல்லாமே பண்ணுறது அந்த தண்ணீர் தான். அப்போ எப்போ போனாலும் 1 லிட்டர் பாட்டு கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் தண்ணீரை வந்து அப்பப்போ அருந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 ml 20 ml 30 போதும். நினச்சிக்கிட்டே இருந்தால் போதும். அப்போ தான் வந்து என்ன எல்லாத்தையும் தள்ளி போட முடியும். பசித்தாக்கு கட்டுப்பாட்டில் வரும், உணவு வெறி குறைவாகும், ஆரோக்கியம் அதிகமாகிட்டா போகும், உடம்பு ஆக்சிஜன் பிராணசக்தி அதிகமாக போகும். பிராணசக்தியிலே வாழ்கிறதா நம்ம அடிப்படை இல்லையா? அந்த அது விண்வெளியிலிருந்து பிராணசக்தி வர ஆரம்பிக்கும். மூச்சு பயிற்சி பண்ணாமே ஆரோக்கியம் வந்துடும். மூச்சு பயிற்சி பண்ணாமையே உடம்புல ஆக்சிஜன் அதிகமாகிடும். இப்போ மூச்சு பயிற்சி பண்ணாதான் ஆக்சிஜன் வருங்கிறான். மூச்சு பயிற்சி பண்ணாமல் என்ன கொண்டு போயிடுவான்? உடம்பை ஆக்சிஜன் உடலாக, அது பிராணசக்தி உடலாக பிரணவ தேவமாக ஆற்றி விடலாம். சரி, இப்படியே போகிற சாயங்காலம் ஒரு வேலைக்கு வர்றீங்க. இப்போ சாயங்காலம் என்ன பண்ணுறீங்க? ஒரு சப்பாத்தி வச்சுக்கிறீங்க. வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகள் அல்லது கீரைகள். சில காய்கறி பிடிக்காத கீரை வச்சுக்கலாம். வேணா கொஞ்சம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி இல்லைன்னா ரைஸ். இட்லி 2 துண்டு வச்சுக்கலாம். சப்பாத்தி வேணால் வச்சுக்கலாம், கொஞ்சம் இட்லி வச்சுக்கலாம், இல்லை ஒரு தோசை வச்சுக்கலாம். தோசை கூட ஒன்று போட்டுக்கலாம். காய்கறி நல்லா வேக வச்சு வணக்கி தோசை மேலே போட்டுக்கலாம். போட்டு அது காய் தோசை மாதிரி ஆனியன் ரோஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனியன் ரோஸ்ட் மாதிரி வெஜிடபிள் ரோஸ்ட், வெஜிடபிள் தோசை, கீரை தோசை வச்சுக்க வேண்டியது தான். இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இது இப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயாவது 15 நாளைக்குள்ளேயாவது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த 10 மணிக்கு சாப்பிட்றது 1 மணிக்கு, 1 மணிக்கு சாப்பிட்றது சாயங்காலம் 6-7 மணிக்கு இப்படியே கொண்டு போனீங்கன்னா ஒரு வேளை உணவுக்கு வந்துடலாம். இந்த ஒரு வேளை உணவுக்கு வந்தாலும் வயிற்று ஓய்வு நேரத்தில் நீரை வைத்து கொண்டு தான் எல்லாத்தையும் தள்ளி போடணும். இடைவெளி வந்து நீரை தவிர விரைவில் அருந்தக்கூடாது. இடைவெளியில் நீரை தவிர விரைவில் நீர் தான் தூய்மை செய்யும். ஏன்னா காய்கறிகள் கூட விஷம் இருக்குது, அதை தூய்மை செய்கிற தண்ணீர் தான். நீங்கள் என்ன சாப்பிட்டா அதுக்கு பின்னாடி தண்ணி சாப்பிட முடியாது. அந்த தண்ணி சாப்பிடும் பொழுது இந்த 10 மணிக்கு சாப்பிட்ட உணவு இருக்கிற விஷத்தை வெளியெடுத்துரும். 1 மணிக்கு 2 மணிக்கு சாப்பிட்ற விஷத்தை வந்து அது வெளியெடுத்துரும். சாயங்காலம் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா? 7 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு தூங்க போகிறீங்களா? இந்த 10 மணிக்கு தூங்க போகிற வரைக்கும் நீரை மருந்தா இருக்கணும். அப்படின்னா உடம்புல விஷமே உள்ளே இருக்காது. காய்கறி சாப்பிட்டாலும் கூட, நீ சப்பாத்தி சாப்பிட்டாலும் கூட அதோட விஷத்தை பூரா தண்ணி வெளிக்கொண்டு போயிடும். ரத்தத்தை செக் பண்ணால் ஒன்றுமே சாப்பிடலன்றுவாங்க. என்னது? ஏன்னா நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த விஷத்தை பூரா தண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ தண்ணி சுத்தப்படுத்த வயிறு சுத்தமாயிரும், குடலும் சுத்தமாயிரும். இப்படியே நீங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் எடை இழைக்கிறது நின்று போயிடும். அது 180 நாள்னு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் எடை குறைவது நின்றுடும். இதுக்கு தான் பரிணாம வளர்ச்சியுடைய 2வது புரட்சி இது. எப்படி டார்வின் வந்து
விலங்கிலிருந்து மனிதன் மாறினான், வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் மாறினான்னு சொல்கிறார் இல்லையா? அந்த மனிதன், அந்த தாவரமாக தோன்றிய அந்த விலங்கு, தாவரத்திலிருந்து தோன்றிய அந்த விலங்கானது மனிதனாக மாறி பிறகு 7ஆம் அறிவை பெறுகின்ற மனிதனாக மாறுகிறதுங்கிறது நம்மளுடைய கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு வந்து 20,000 ஆண்டு ஆச்சு. நம்ம கண்டுபிடிப்புனா 20,000 ஆண்டுகளாக திருமூலர் சொல்றது, பதஞ்சலி சொல்றது, ராவனுடைய மாமனார் மண்டலனுடைய தகப்பனார் மயன் கண்டுபிடிச்சு தான் இந்த கலையை. மயன் ஒருத்தர் இருக்கிறான், அந்த குமரி கண்டத்தை சேர்ந்த மயன், அவர் தான் இதை கண்டுபிடிச்சார். ஓம் கலைன்னு பேர். இந்த ஓம் கலைன்னு ஓம்னு அர்த்தம், ஓம்னா வளர்தல்னு அர்த்தம். இந்த வளர்தல்னாவே 1லேருந்து 2, 3, 4, 5, 6, 7, கடைசியில் 8. 8ங்கிறது இந்த ஃபோட்டானை பிரிச்சுக்கிட்டு கருந்துரையில் பேர் சேர்ந்து 8 சமாதின்னு பேர், பிறவியற்ற நிலைன்னு பேர். இது வந்து எல்லாரும் செஞ்சுதான் தீரணும். அவன் கர்த்தர்கள் நித்திரை அடைந்தாரும்பான், இவன் வந்து இறைவடியை சேர்ந்தாரும்பான். நாம் பிளாக் ஹோலில் சேர்ந்து திரும்பி வராதுனாலே ஹை லெவல் போயிடுறோம். நம்மள தான் சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட், சரியா? அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் எடை குறைக்கிறது நின்று போயிடும். அதுக்கப்புறம் என்ன வேணுமுன்னே சாப்பாடு சாப்பிட்டு பார்க்குறீங்க, உடல் எடை ஏறும். ஒரே நாளில் 4 கிலோ ஏறும். அதே என்ன பண்ணுறீங்க, 3 நாளில் தண்ணீரை சாப்பிட்டு கரை சேர்த்துடுறீங்க. அப்போ லேசாக வந்து நாக்கில் மஞ்சள் படியும். அப்போ உப்பு போடாத கீரையை சாப்பிட்டு, காய்கறி சாப்பிட்டு அந்த விஷத்தை இறக்கி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு கடின உழைப்பு செஞ்சு பார்க்குறீங்க. அப்போ நட்ஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். பேரிச்சம்பழமும் மலை மேலே ஏறுறீங்க, தூரமாக போகிறீங்க, 100 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறீங்க, 10 கிலோமீட்டர் மலை மேலே இறங்குறப்ப அந்த கைகள் அப்படி தெரியாமல் இருக்கிறது, வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு வழி நிவாரணியாக இந்த பழங்கள் சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறீங்க. இப்படியே பார்க்குறப்ப உடம்பு ஏறாது இறங்காது நியூட்ரலாக மாறிக்கும். அப்படி நியூட்ரலாக மாறிடுச்சுனாவே அந்த உடலுக்கு பேர் என்ன உடல் சொல்லலாம்? சுத்தமான உடல். அப்போ சுத்தமான உடலில் என்ன இருக்காது, எந்த வகையான நோய் நடியும் இருக்காது. உடல் இழைத்து சுத்தத்தில் இழைக்க வேண்டும். சக்கரை நோயில் இழைக்கக்கூடாது, சக்கரை நோயில் பெருகக்கூடாது. சுத்தத்தில் இழைத்தல் என்பது உலகத்துக்கு நம்ம தான் கொண்டு போகிறோம். 2000 ஆண்டுக்கு அப்புறம். எத்தனை ஆண்டுக்கு அப்புறம்? 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் சுத்தத்தில் தான் நோய் உடம்பு இழைக்கிறது என்பது எந்த வீட்டுக்காரிக்கும் தெரியாது, எந்த புருஷனுக்கும் தெரியாது. இந்த கேவலமான நிலை வந்து 2000 ஆண்டு ஆச்சு. அதனால இவர் சுத்தத்துக்கு வந்தால் சுத்தத்தினால்தான் உடல் இழைக்குன்னு எந்த பொண்டாடிக்கும் தெரியாது. இப்போ நான் பஜாரா சொல்கிறேன், சுத்தத்தினால் உடல் இழைக்கும். ஆக சர்க்கரையினால் உடல் இழைப்பதை பற்றி இந்த வீட்டுக்காரிகள் கவலைப்படுறதில்ல. இந்த இழைக்கிறது பார்த்த உடனேயோ புருஷனுக்கு சக்கரை நோய் வந்திருக்குமோன்னு பயப்படுறாங்க. என்ன பயம் வந்துடும், சக்கரை நோய் வந்துருச்சா தெரியுது, அப்படித்தானே பயப்படுறாங்க. இப்போ அதை புரிஞ்சுக்கங்க. தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செய்வை. தூய்மை செய்வதன் மூலமாகவே இந்த அருள் உடலானது சுருங்கும் என்று திருமூலர் சொல்லப்படுகிறது. தூய்மை செய்வதன் மூலமாக உடல் சுருங்குகிறது. அப்போ தூய்மை என்பது தூய தண்ணீரும் மருந்தடிக்காத வேக வைத்த எங்கள் வீட்டுக்காரர் நின்றுருக்காங்க பாருங்க. எதிர்காலத்தில் சிறந்த யோகியா வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா ஃபோட்டோவில் போட்டு விட்றேன் பாருங்க. எங்கள் வீட்டுக்காரர் நிற்கிறாங்க, 25 வருஷமாக கதை கேட்டுருக்குறாங்க. இருந்தாலும் மெல்லத்தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சரி, அவ்வளோதான் அவங்க உரிமை. இது யாருக்கு விடுதலை? நான் விடுதலை முன்னாடி ஆடுப்பேன்னா அது எனக்கு முன்னாடி அவங்க முன்னாடி போனாலும் போகலாம். நான் இவ்வளோ கதை பேசிட்டு மெல்ல உட்காந்துருப்பேன், சடார் அடிச்சுட்டு சடார்னு போயிடுவாங்க. அந்த நின்றுட்டே இருப்போம், நமக்கு சீட் கிடைக்காது. அப்போ தான் ஒருத்தர் வருவான், டப்புக்குன்னு அவனுக்கு சீட் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவங்க என்னை கூட முந்திட்டு கூட சிறந்த யோகியா இருந்து அவங்க போகலாம். ஆமா, நிறைய பேருக்கு திடீர்னு வந்துடுது. என்னடா நிறைய ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நோயற்ற வாழ்வு வாழ்ந்து நீங்கள் உலகத்துக்கு வழிகாட்டணும். நீங்கள் சிங்கப்பூருக்கு வழிகாட்டணும், நீங்கள் ராஜஸ்தானுக்கு வழிகாட்டணும் இல்லையா? இவன் ராஜஸ்தானில் வந்திருக்கனால ராஜஸ்தான் மக்களுக்கு ஒரு ஹிந்தி தெரியும் இல்லையா? ராஜஸ்தான் என்ன மொழி? ஹிந்தி தான். வேற என்ன மொழி? அவங்க ராஜஸ்தான் ஒரு மொழி, ராஜஸ்தானில் ஒரு மொழி இருக்குது. இருந்தாலும் பேசிக் ஹிந்தி தான். அதாவது ஹிந்தி நல்லா கற்றுருக்கிற ரொம்ப சௌரியமாக போச்சு. அதுக்கு எதிர்காலத்தில் ராஜஸ்தான் போய் சொல்லிக் கொடுத்து அந்த மக்களையும் இந்த யோகிகள் முறையை வந்து யோகிகள்லாம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? அப்போ அதாவது விலை மலிவாக ஆரோக்கியம் கிடைக்கிறப்ப நிச்சயமாக ராஜஸ்தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. விரைவில் குஜராத்தை சேர்ந்த மோடி கூட இதை கற்றுக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மோடி இதை கற்றுக்குவார். ஏற்கனவே அவர் வந்து தசரா பண்டிகையில் வந்து 10 நாள் வந்து லிக்விட் டயட்டில் இருப்பார். மோடி அவர்கள் இதை கற்றுக்கிட்டாரு, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அதுக்கு தான் இவர் உதவி செய்யணும். முதல் ராஜஸ்தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் குஜராத்துக்கு போய் அங்கே சொல்லிக் கொடுத்து அவர்களே குஜராத்துக்கு ராஜஸ்தானுக்கு எவ்வளோ தூரம்? ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா, 200 கிலோமீட்டர் இருக்குமா? 250 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. நம்ம குஜராத்தில் போய் யாரோ ஒரு மோடி பிடிச்சி அவங்க மோடி வம்சத்தை சேர்ந்த யாருக்காவது பதில் கொடுக்கலாம். சரியா? அப்படியா? சரி, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நமக்கு நோயற்ற வாழ்வுக்கு சாதி மத பேதம் கிடையாது. நோயற்ற வாழ்வுக்கு சாதி மத பேதம் கிடையாது, மொழி பேதம் கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். அந்த வகையில் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க. எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களா? நீங்கள் எல்லாம் கற்றுக்குங்க.
எப்போ விரும்புகிறீங்களோ முறையை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் வாங்க. உங்களுக்கு 6 மாதம் பயிற்சி கொடுக்குறேன். நீங்க எப்போ விரும்பினாலும் வரலாம். நாளைக்கே தொடங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு போங்க, சிந்திச்சு பாருங்க. புத்தகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகம் தரேன். படிங்க, சிந்திங்க, சந்தேகம் இருந்தால் கேளுங்க, வெற்றி அடையுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.